ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரிபாண்டியன் பேசுகிறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் கேரளாவோட வயநாட்டில் நிலச்சரிவை சந்தித்த கேரளா அரசாங்கம் இப்போ இன்னொரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள சினிமா உலகமே பாலியல் தொந்தரவால பாலியல் துன்புறுத்தலால் அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒரு அறிக்கையை சொல்லுது. ஸோ அந்த அறிக்கையை வச்சு நிறைய நடிகர்கள் மேலேயும் நிறைய இயக்குநர்கள் மேலேயும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஸோ அது சம்பந்தமா தான் பாத்தீங்கன்னா கடந்த 5 நாட்களா மலையாள சினிமா உலகமே பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறுது. இல்ல பல முன்னணி நடிகர்கள் மாற்றாங்க, பல முன்னணி இயக்குநர்கள் மாற்றாங்க. ஸோ இந்த ஹேமா கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2018 ஆரம்பிக்கப்பட்டதுங்க. சரி, 2018 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கமிட்டி பாத்தீங்கன்னா 2018 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டாங்க. சரி, எதனால இந்த ஹேமா கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2017 நடிகை பாவனா அவர்கள் ஓடும் கார்ல ரேப் செய்யப்பட்டாங்க. சோ அந்த கற்பழிப்புக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மலையாள நடிகர் திலீப் குமார். சரி, அவர் ஏங்க பாவனா ரேப் பண்ணணும்? அவர் ரேப் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் திலீப் குமார் அவர்களுக்கு நிறைய இடத்துல இல்லீகல் கான்டாக்ட் இருந்திருக்கு. சோ அதை பாத்தீங்கன்னா நடிகை பாவனா அவர்கள் அவருடைய மனைவிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால குடும்ப பிரச்சனை வர்றதுனால திலீப் குமார் அவர்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எப்படியாச்சும் பாவனாவை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு கேங்குக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அதாவது கூலி அடியாட்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த பொண்ணு போய் ரேப் பண்ணுங்கன்றாரு. சோ பாவனா, நடிகை பாவனாவை ஓடும் கார்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கொண்ட கும்பல் ரேப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் பதிவாகுது. சோ இந்த கற்பழிப்பு நடந்த அடுத்த 2வது மாசத்திலேயே நடிகை பாவனா அவர்களுக்கு கல்யாணம் நடக்குது. இந்த கற்பழிப்பு நடந்த உடனே இவர் தான் திலீப் குமார் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ற கேரளா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா திலீப் குமார் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயில போடுறாங்க. இப்ப திலீப் குமார் பாத்தீங்கன்னா பிணையில வெளியில வந்திருக்காரு. அதாவது ஜாமீன்ல வெளியில படமும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை இதோட விட்டுறாம அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மற்ற நடிகைகளும் மற்ற துணை நடிகைகளும் சினிமா உலகத்தை சேர்ந்த வாய்ப்பு தேடி வரக்கூடிய அந்த அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய நடிகைகள் என்ன பண்றாங்கன்னா பாவனா விஷயத்தை நாம இதோட விடக்கூடாது, இதுக்கு எதனா ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு அசோசியேஷன், அதாவது ஒரு சங்கத்தை, மாதர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெல்ஃபேர் சங்கத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை அப்போதைய கேரள அரசு கிட்ட ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறாங்க. இங்க மலையாள திரையுலகத்துல பெண் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நடிகை பாவனா அவர்களுக்கு நடந்த கற்பழிப்பு சம்பவம் அதை உதாரணம் காட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் கேரள அரசு என்ன பண்றாங்கன்னா ஹேமா அப்படின்ற ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை இந்த ஒரு கேஸுக்கு ஒரு கமிட்டி தலைவரா நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹேமா அப்படின்னு சொல்ற ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன பண்றாங்கன்னா 2017 இந்த வழக்கை வாங்கிட்டு 2018 பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான அறிக்கையை தயார் செஞ்சுட்டு 2018 டிசம்பர் மாசத்திலே இந்த அறிக்கையை கேரள அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கிறாங்க. சோ ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவங்களுடைய அந்த கமிட்டி அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை தயார் செய்யறாங்க. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்த மலையாள சினிமாவில் எந்தெந்த நடிகர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு எந்தெந்த நடிகைகள் ஆளாக்கி இருக்காங்க, எந்தெந்த இயக்குநர்கள் எந்தெந்த நடிகைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி இருக்காங்க, அது சம்பந்தமான அறிக்கைகளும் பெண்கள் சினிமா உலகத்துல எப்படி எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் விவரமா 290 பக்கங்களுக்கு அது அறிக்கையா கேரள அரசாங்கத்துக்கிட்ட 2018 ஆண்டு சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கம் அந்த அறிக்கையை அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. காரணம் என்னன்னா அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பல முன்னணி நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்களே பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. சோ இதை தவிர்க்கிறதுக்காக கேரள அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா 290 பேஜ் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ஹேமா கமிட்டி, அதுல கிட்டத்தட்ட ஒரு 80 பேஜ் கிழிச்சு எடுத்துறாங்க. சோ இப்போ பூதகரமா வெடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 210 பேஜ் தான். மிச்சம் 80 பேஜ் கிடைச்சிருந்தா இன்னும் பெரிய இஷ்யூ ஆயிருந்திருக்கும். சோ 2018 ஆண்டு கேரள அரசாங்கம் அந்த கமிட்டியோட அறிக்கையை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. சமீபத்துல ஒரு 4 நாட்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த ஹேமா கமிட்டியோட அறிக்கையை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் மேல தக்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சிபிஐக்கும் போலீஸ்க்கும் உத்தரவிட்டு இருக்கிறாரு. சோ இந்த அறிக்கையில முதலாவதா யார் மாற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சித்திக் அப்படின்னு
அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற மலையாள நடிகர். அவர் எதுல இருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாளத்தோட நடிகர் சங்கம் சொல்லாங்க. அதாவது அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா. சோ இந்த அம்மா அப்படின்ற நடிகர் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினரா இருக்கக்கூடியவர் தான் இந்த சித்திக் அப்படின்றவர். சோ இவர் மேலே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் புகார் வந்து வருது. யாரு கொடுக்குறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மலையாள நடிகை ரேகா அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புகார் மனு வந்து கொடுக்குறாங்க. அவர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கமிட்டியில, அதாவது நான் +2 படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திக் அப்படின்ற நடிகர் என்னோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு, வாய்ப்பு தர பட வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படுக்க அறைக்கு வர வச்சு என்னை வந்து நான் +2 படிக்கும் போதே என்னை வந்து ரேப் பண்ணியிருக்காரு, நான் மைனரா இருக்கிறப்ப வந்து என்னை கற்பழிச்சிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை இந்த ரேகான்றவங்க மலையாள நடிகரான சித்திக் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வடநாட்டை சேர்ந்த ஸ்ரீலேகா அப்படின்ற பெங்காலி திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் மேல வந்து, அதாவது மலையாள இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு பாலியல் புகார் ஒன்று வைக்கிறாங்க. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு தடவை கேரளாவுக்கு ஷூட்டிங்காக வந்திருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட கதை டிஸ்கஷன் பேசலாம் வான்னு கூப்பிட்டு என்னை வந்து பாத்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனாரு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு. ஸோ இந்த சித்திக் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள சினிமாவில் அந்த சினிமா அசோசியேஷன்ல வந்து செக்ரட்டரியா இருக்கார். அவரு ரிசைன் பண்றாரு. அதே போல இந்த ரஞ்சித் என்றவரும் வந்து பாத்தீங்கன்னா இவரும் அந்த செயற்குழுல இருக்காரு. அவரும் ரிசைன் பண்றாரு தன் மேல புகார் வந்ததுக்காக. இந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடிகர் சங்கத்துக்கு தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற மலையாள நடிகர் மோகன்லால் அவர்கள். அடுக்கடுக்கா இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் நம்ம அசோசியேஷன் மேல வருது, சோ இதுக்கு நான் எப்படி தலைமை தாங்கிறது அப்படின்ட்டு அந்த 17 செயற்குழு உறுப்பினர்களையும் பதவியை கலைக்க சொல்லிட்டு தானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா அசோசியேஷன்ல இருந்து ராஜினாமா பண்றாங்க. ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்துடுறாரு. சரி, இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில வேற என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நடிகைகள் வந்து எந்தெந்த இயக்குனர்களால வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லிட்டு சீரழிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது சினிமா படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரன்னு சொல்லிட்டு அந்த நடிகையை படுக்கை அறைக்கு அழைச்சிட்டு அவங்கள பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு தராம அந்த நடிகையை ஏமாத்திருக்காங்க. சரி, அப்போ வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தா அவங்க வந்து அந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து தப்பிப்பாங்களான்னு வந்து கேட்டீங்கன்னா வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் அதுவும் தப்பு தான், வாய்ப்பு கொடுக்கலனாலும் தப்பு தான். ஆக மொத்தம் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆசை வார்த்தை காட்டி நான் உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த பலாத்காரம் செய்யப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அது தவறுதாங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்தெந்த இயக்குனர்கள் இருக்காங்க, எந்தெந்த நடிகர்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண் நடிகர்கள், அதாவது லேடி ஆர்டிஸ்டுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல கமிட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறது, இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய அப்படின்றது. அதே போல ஏன்னா வெளியில ஹோட்டல்ல ஷூட்டிங்கு போயிட்டு வெளியில ஹோட்டல்ஸ் தங்கினாங்கன்னா நடிகர்களும் இயக்குனர்களும் மது அருந்தி விட்டு ஹோட்டல் ரூம் கதவு தட்டி ராத்திரில அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட வந்து கெலாட்டா பண்றது, என் கூட டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கட்டாயப்படுத்துறது, குடிக்கலாமா அப்படின்னு கட்டாயப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களும் அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில வந்து வெளிவந்திருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இத்தனை வேலைகளும், அதாவது அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டு பெண்களை வந்து வேலை வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெண்களை ரொம்ப துன்புறுத்திட்டு கடைசியில் அவங்க நடிச்சிட்டாங்கன்னா பெண்களுக்கு ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% 20% தான் வந்து சேலரி கொடுக்குறாங்க. சில நடிகைகளுக்கு சம்பளம் கொடுக்காம கூட ஏமாத்தி அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மலையாள சினிமாவில் நடந்திருக்கு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களும் இதில் நடந்திருக்குன்னு. சரி, இந்த மலையாள சினிமாவில் வந்து இந்த நடிகர் சித்திக் அவர்களும் ரஞ்சித் அவர்கள் இவங்க 2 பேர்ல மட்டும்தான் வந்து பாலியல் துன்புறுத்தல செஞ்சிருக்காங்களா, இவங்க மட்டும்தான் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி இருக்காங்களா, இவங்களை தவிர்த்து யாரும் இல்லையானா இந்த ஹேமா அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில நிறைய பேரோட பேர் வந்து இருக்குதுங்க. இதுல முதல் குற்றச்சாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் மேலதான். இதை தவிர்த்து இன்னும் யார் யார் மேல வந்து இந்த குற்றச்சாட்டுகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மலையாள சினிமா உலகமே கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மலையாள சினிமா உலகத்துல மட்டும்தானா, ஏன் தமிழ் சினிமாவில் கிடையாதுன்னா, மலையாள சினிமா உலகமா இருந்தாலும் சரி, தமிழ் சினிமா உலகமா இருந்தாலும் சரி, சினிமா உலகம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு அப்படின்னு வந்துட்டாவே சினிமா நடிகைகள் வந்து படுக்கை அறைக்கு அழைக்கப்படுறது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஆயிப்போகுது. சினிமா உலகத்துல ஒரு நடிகர் வாய்ப்பு தேடி வரானா அவன்கிட்ட பணத்தை கேட்கறாங்க, நடிகை வாய்ப்பு தேடி வராங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்களா அப்படின்னு கேளுன்னு தாங்க சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா
மலையாள சினிமாவில் வந்து ஹேமா கமிட்டின்ற அறிக்கை வெளிவந்ததுனால்தான் இந்த இஷ்யூ வெளியில வருது. ஸோ கோலிவுட் பக்கம், நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தா எத்தனை பெரிய நடிகர் மாட்டுவாங்களோ, எத்தனை பெரிய இயக்குநர்கள் மாட்டுவாங்களோ அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையின் மூலியமா எந்தெந்த பெரிய நடிகர்கள் மாட்டுவாங்க, எந்தெந்த பெரிய இயக்குநர்கள் மாட்டுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மலையாள சினிமாவில் மட்டும்தான் இனி இந்த மாதிரி அக்கிரமம் நடக்குதா அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோலிவுட்ல தமிழ் சினிமாவில் கூட இந்த மாதிரி அக்கிரமம் நடக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கமிட்டி ஆரம்பிக்கணும். அந்த கமிட்டியில எந்தெந்த நடிகர்கள், எந்தெந்த இயக்குநர்கள் இந்த மாதிரி பெண் நடிகர்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி சீரழிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த கமிட்டியில இடம்பெற்று அவங்களுக்கும் உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது வந்து இன்னைக்கு சினிமான்றதுனால வந்து வெளியில பெருசா பேசுறாங்க. இதுக்கு வந்து ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அதாவது பாவனாக்கு வந்து ரேப் நடந்தது, அதாவது நடிகை பாவனா ரேப் பண்ணாங்கன்றதுக்காக ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டியை உருவாக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெண்கள் துன்புறுத்தலுக்கு, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வெளியில கொண்டு வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க இப்போ துடிச்சிட்டு இருக்காங்க கேரள அரசாங்கம். இதே மாதிரி ஒரு சாதாரண பெண்ணுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சமீபத்துல வந்து நம்ம மேற்கு வங்கம் கொல்கத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் டாக்டர் வந்து கொலை பண்ணாங்க இல்லையா, கற்பழிச்சு. அந்த பொண்ணுக்காக வந்து யாரு கமிட்டி ஆரம்பிச்சாங்க, எந்த கமிட்டி வந்து போட்டிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்டு? 2012 வந்து பாத்தீங்கன்னா நிர்பயா வந்து ஓடும் பேருந்தில் வந்து ரேப் பண்ணாங்களே, அந்த பொண்ணுக்காக எத்தனை கமிட்டி போட்டு பெண்களுக்கு வந்து ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. அதே போல 2018 வந்து ஆசிஃபான்ற 7 வயது சிறுமியை வந்து 5 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்களே, அந்த பொண்ணுக்கு யாரு வந்து இந்த மாதிரி கமிட்டி போட்டிருக்காங்க? அவங்கள பொறுத்தவரையிலும் செலிபிரிட்டி நடிகைகள் என்றவங்க மட்டும் கடவுள் மாதிரி, சாதாரண மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணக்குல வர மாட்டோம் அப்படின்றதா அரசாங்கமும் இப்ப பாக்குதே தவிர, எல்லாருக்கும் சமம். நடிகைகளா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு வளர்ச்சி அடையுமே தவிர, நம்ம நாட்டுல இருக்கக்கூடியவங்களே பிரிச்சு பார்க்கறதின் மூலியமா நம்ம நாட்டுல மென்மேலும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குமே தவிர கொஞ்சம் கூட குறையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.